நாட்டில் முஸ்லிம் அல்லாதோரின் விவகாரங்களை கவனிக்க தனி அமைச்சை உருவாக்குவதற்கு கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் எந்த விதத்திலும் தடையாக இல்லை என சட்டத்துறை வழக்கறிஞர் பாஸ்டியன் பியூஸ் வென்டர்கோன் கூறினார். நாட்டின் உயர் சட்டங்களின் 3வது பிரிவு இஸ்லாம் கூட்டரசு மதம் என கூறுகிறது. ஆனால் அதே சட்டம் மற்ற மதங்களை அமைதியாகவும் இணக்கமாகவும் கடைபிடிக்க முடியும் என கூறுகிறது. எனவே முஸ்லிம் அல்லாதோரின் விவகாரங்களை கவனிக்க மத்திய அரசு அல்லது பிரதமர் முடிவெடுத்தால் அது சட்டப்படி சாத்தியமாகும். முன்னதாக ரவுப் நாடாளுமன்ற உறுப்பினர் சவ் யூ ஹுய் இந்த பரிந்துரையை முன்வைத்தார். ஆனால் பாஸ் கட்சி, மலேசிய இஸ்லாம் வழக்கறிஞர் சங்கம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தன. அவர்களின் எதிர்ப்பானது அரசியல் கண்ணோட்டத்தில் உள்ளதே தவிர சட்ட ரீதியில் இல்லை என பாஸ்டியன் பியூஸ் வென்டர்கோன் கூறினார். அரசியல் அமைப்பில் இஸ்லாம் சிறப்பு நிலைப்பாட்டை கொண்டிருப்பதால் இந்த பரிந்துரைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதில் அடிப்படை காரணங்கள் உள்ளதாக வழக்கறிஞர் முகமது அனீப் கத்ரி அப்துல்லா கருத்துரைத்துள்ளார். மேலும் அரசியலமைப்பு சட்டத்தின் மதர் சார்பற்ற தன்மை காரணமாக குறிப்பிட்ட அமைச்சை உருவாக்குவதில் எந்த தடையும் இல்லை என 1988ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட சே ஒமர் சே சோ வழக்கு விசாரணையை மேற்கோள் காட்டி வழக்கறிஞர் ஜி.கே. கணேசன் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.